டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங்கை குறைச்சிவாங்க. டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங்கிறது அவங்க ஒரு புதுசாக ஒரு வேலையை பண்ண போகிறாங்க, அதை வந்து இன்னும் பெட்டராக பண்ணலாம், அதை இன்னும் அழகுப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. அது எல்லாத்துக்குமான ஸ்டெம்மிங் ஃப்ரம் இன்க்ரிமெண்டல் மேக்ரோ வீக்னஸ் அண்ட் பொட்டன்ஷியலி ஹையர் ஏஐ டிஃப்ளேஷன் சொல்கிறாங்க. அதாவது நிறைய மேக்ரோ வீக்னஸ் இருக்கிறது, மேக்ரோ எக்கனாமிக் வீக்னஸ் இருக்கிறது பிரச்சனை. அதுக்கப்புறம் பேங்கிங், ஃபினான்ஷியல், இன்சூரன்ஸ் சர்வீஸ்லாம் இருக்குல்ல, அந்த செக்டார் தான் வந்து இவங்களுக்கு அதிகமான ரெவன்யூ ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த வாட்டியும் அதை அப்படி தான் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான காரணமாக அவங்க சொல்கிறதுன்னா, இந்த டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூடைய ரெவன்யூ இருக்குல்ல, அதில் டிலே இருக்குது, அது ஒரு காரணம்ன்றாங்க. அதுக்கப்புறம் கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். BVR கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கவியை பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இவருக்கும் வணக்கம். ஐடி ஸ்டாக்ஸோடைய ரிசல்ட் எல்லாம் வரப்போகுது. ஜூலை மாதம் 9ஆம் தேதி வெற்றிகரமாக நம்ம டிசிஎஸ் கம்பெனி ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. சரி, எப்படிப்பா ரிசல்ட் இருக்க போகுது அப்படின்னு எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கும். ஏன்னா டிசிஎஸ் தான் வந்து தலை, அவர் மட்டும் ரிசல்ட் கொடுத்தாருன்னா மற்ற எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணி கொடுப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும்பொழுது மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான பல செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த அதிர்ச்சிகரமான செய்திகள் மேலும் மேலும் அதிர்ச்சியை கொடுக்குமா, அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்காக மட்டும்தான் இதில் சஜஷனும் அட்வைஸோ கொடுக்க போறது இல்ல. அதனால மென்ஷன் பண்ண போற ஸ்டாக்கை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, இல்ல அதுல வேற ஏதாவது ஒரு முடிவை நீங்க எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு அந்த டிசிஷனை எடுங்க. ஏன்னா நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது அப்படிங்கறது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது கடந்த 6 மாத காலகட்டத்தில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட 30% அளவுக்கு கரெக்டா இருக்கு. ரிட்டர்னே கொடுக்கல, நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஐடி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா, ஐடி ஸ்டாக்கை அப்படியே கம்ப்ளீட்டா வித்துட்டு வெளில வந்துடலாமான்னு பல குழப்பங்கள், பல கேள்விகள் இருக்கும். நிறைய பேர் எக்ஸிட்டும் ஆயிருக்காங்க. இப்போதைக்கு ஐடி ஸ்டாக் வந்து தலையெடுத்தே பார்க்காது அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா இந்த ஏஐ உடைய த்ரெட் ஒரு பிரச்சனை, அதுக்கப்புறம் ஈரான் வார் ஒரு பிரச்சனை, அந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வரும்பொழுது நிறைய செக்டார்ல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங்கை குறைச்சிருவாங்க. டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங்கிறது அவங்க ஒரு புதுசா ஒரு வேலையை பண்ண போறாங்க, அதை வந்து இன்னும் பெட்டரா பண்ணலாம், அதை இன்னும் அழகுப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. அது எல்லாத்துக்குமான செலவினங்களை குறைப்பாங்க. அப்படி செலவினங்களை குறைக்கிறதுனால நிறைய ப்ராஜெக்ட் வராம போகும். இல்லைன்னா ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்டை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகாம டேக் ஆஃப் ஆகாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால டோட்டலாவே ஐடி செக்டார் வந்து இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் பேஸ்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் தான் இப்போ வந்து இது ரிசல்ட் டைம். ஸோ ரிசல்ட் வரும்பொழுது எல்லாருமே ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது காமிச்சிருப்பாங்க. அப்படி காமிக்கிறதுனால ஜென்ரலா மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்ப்பு இருக்கும்ல. ஸோ அந்த எதிர்பார்ப்புல ஐடி இண்டெக்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் என்ன சொல்றாங்கன்னா, டாப் லெவலில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ், இப்போ டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா, இந்த மாதிரி டாப் லெவல்ல இருக்க கம்பெனிஸ் இருக்குல்ல, இந்த கம்பெனிஸ் எல்லாம் எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை இப்போ கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க, இந்த ரிசல்ட் எப்படி வரப்போகுது அப்படின்னு அவங்க ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுக்குறாங்க. எப்பவுமே இந்த ஃபோர்காஸ்ட் வந்து ஐடி செக்டார் மட்டும் இல்ல, எல்லா செக்டாருடைய ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி வரும். அது வந்து சம்டைம்ஸ் கரெக்டாகவும் இருக்கும், தேர்தல் எலெக்ஷனுக்கு முன்ன ஃபோர்காஸ்ட் மாதிரி. சில நேரம் வந்து கொஞ்சம் தப்பாகவும் போகும். ஆனா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது நெருக்கமா இருக்கும். ஓகேவா, அப்போ நெருக்கமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம்ல. அதுக்காகத்தான். ஸோ இப்போ ஜூலை மாதம் 9ஆம் தேதி உங்களுக்கு டிசிஎஸ் ரிசல்ட் வரப்போகுது. டிசிஎஸ் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த ரிசல்ட்டை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி தாங்க மற்ற கம்பெனி தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஓப்பனாக சொல்லிடுவாங்க. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் இப்போ என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து நியூட்ரலா இருக்குங்க ஐடி செக்டார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஐடி இண்டெக்ஸே நியூட்ரலா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த நியூட்ரல் அப்படிங்கிறது இப்படி திரும்பி நம்ம பக்கம் அப்படி ரிவர்ஸ் கியர் போட்டு நெகட்டிவ் அப்படின்னு வந்திருக்கு. நெகட்டிவ்னு தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது டிசிஎஸ். இன்னும் சொல்ல போனா ஐடி செக்டர்ல கூடிய எல்லா ஸ்டாக்குக்குமே இந்த ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வந்து ஏற்கனவே டார்கெட் பிரைஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. இப்போ டிசிஎஸ்ல இருந்து இன்ஃபோசிஸ் எல்லா கம்பெனி, அதாவது மேஜரா இருக்கிற எல்லா கம்பெனிஸ்க்கும் இவங்க டார்கெட் பிரைஸை கம்மி பண்ணிருக்காங்க. டிசிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னாடி 2800 சொல்லியிருந்தாங்க, இப்போ அது 1860 குறைச்சிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 33% கரெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1860 அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஹெச்சிசிஎலுக்கு பார்த்தீங்கன்னா 910 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1370 910 சொல்லியிருக்காங்க. 34% டவுன் ஆகும் அப்படின்னு. இன்ஃபோசிஸ் வந்து 950, அதாவது 1300 950 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விப்ரோக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 200 156 கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 22% குறையும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டிசிஎஸ் உடைய ஷேர் பிரைஸ் 2075 ரூபான்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டெக் மஹிந்திரா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து 1390 கொடுத்திருந்த டார்கெட் இப்போ 1210 அப்படின்னு குறைச்சிருக்காங்க. எல்என்டி மைண்ட்ரியும் பாத்தீங்கன்னா 4200 3260 குறைச்சிருக்காங்க. எம்ஃபசிஸ் பாத்தீங்கன்னா 2620
2020 2560 அப்படின்னு குறைச்சிருக்காங்க. கோஃபோர்ஜுக்கும் குறைச்சிருக்காங்க. கோஃபோர்ஜ் குறைக்கல, அதே அமௌண்ட் 1690 மெயின்டைன் ஆகுது. ஹெக்ஸாவேருக்கு 580 மெயின்டைன் ஆகுது. கேபிஎஸ் மைண்டுக்கு 420 370 குறைஞ்சிருச்சு. லேட்டன் வியூக்கு 430 இருந்த டார்கெட்டை 290 குறைச்சிருக்காங்க. டாப் 6 ஐடி கம்பெனிஸ் உடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.9 இருந்து 1.1% தான் growth இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஐசிஐசிஐ செக்யூரிட்டி சொல்கிறாங்க கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்மில். இதற்கான காரணமாக அவங்க சொல்கிறது என்னன்னா, இந்த டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூடைய ரெவன்யூ இருக்குல்ல, அதில் டிலே இருக்குது, அது ஒரு காரணம்ன்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெம்மிங் ஃப்ரம் இன்க்ரிமெண்டல் மேக்ரோ வீக்னஸ் அண்ட் பொட்டன்ஷியலி ஹையர் ஏஐ டிஃப்ளேஷன் சொல்கிறாங்க. அதாவது நிறைய மேக்ரோ வீக்னஸ் இருக்கிறது, மேக்ரோ எக்கனாமிக் வீக்னஸ் இருக்கிறது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் ஏஐ ப்ராப்ளம் ஒன்று இருக்குது, இது ரெண்டையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது மார்ஜின் ப்ரெஷரும் ஏஐ பக்கம் ட்ரைவ் பண்ண வைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஒவ்வொரு கம்பெனிக்கு நம்ம பார்ப்போம். டிசிஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிசிஎஸ்க்கு இவங்க சொல்கிறது வந்து 0.3% தான் குவார்டர் ஆன் குவார்டர் growth இருக்கும் கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்மில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டாலர் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, அந்த டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூக்கான டிலேஸ் இருக்குது. நிறைய ப்ராஜெக்ட் வந்து எடுத்துருக்காங்க, ஆனால் வந்து அது கன்வெர்ட் ஆகலை, ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணலை, அது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேக்ரோ மிடில் ஈஸ்ட் வார் இந்த இஷ்யூ இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் வழக்கம் போல அதிகமான ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஏரியாவா பிஎஃப்எஸ்ஐ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏற்கனவே டிசிஎஸ்க்கு இருக்கக்கூடிய விஷயம் தான், இன்ஃபோசிஸ்க்கு அந்த மாதிரி தான் இருக்கும். பேங்கிங், ஃபினான்ஷியல், இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த செக்டார் தான் வந்து இவங்களுக்கு அதிகமான ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த வாட்டியும் அது அப்படி தான் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபோசிஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்கிறதுனா 0.9% குவார்டர் ஆன் குவார்டர் growth இருக்கும் கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்மில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனர்ஜி யூட்டிலிட்டி ரிசோர்சஸ் ஏரியாவில் இந்த கம்பெனிக்கு வந்து கொஞ்சம் ரெவன்யூ growth பூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆட்டோ செக்டார்லையும் கம்யூனிகேஷன் செக்டார்லையும் பெரிய அளவில் growth இருக்காது, அது கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. HCL கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கம்பெனிக்கு வந்து 0.9% growth இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க Q1ல. 2 US பேஸ்டு டெலிகாம் கிளைண்ட்ஸு அவங்களுடைய டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங்கை கட் பண்ணிட்டாங்களாம். அந்த கம்பெனிக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது தான் HCL. ஸோ அதனால் அந்த டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங் வந்திருக்கிறாது. அது வராததுனால வந்து இவங்களுக்கு ரெவன்யூ கம்மியாகும், ப்ராஃபிட்டும் கம்மியாகும் அப்படிங்கிறது எழுதப்படாத விதி. அதுக்கப்புறம் ஒரு எஸ்ஐபி ப்ரோக்ராமும் டிஸ்கன்டினியூ ஆகிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது நெகட்டிவ் ரிசல்ட் தான் வரும், 0.4% அளவுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் வரும், அந்த அளவுக்கு லாஸ் தான் காமிப்பாங்க. அந்த அளவுக்கு விப்ரோடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குங்கிற மாதிரி ஐசிஐசிஐ செக்யூரிட்டி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓலம் டீல் வின் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ஹெல்த்தி ரேம்ப் அப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மைண்ட் ஸ்பிரிண்ட் அண்ட் ஆல்ஃபா நெட் கன்சல்டிங்குடைய கன்சல்டேஷன், அதுக்கப்புறம் வந்து ஹியூமன் அக்விசிஷன் ஹெல்பிங் accelerate the technology and communication vertical வந்து ஒரு ஹெல்த்தி ரெவன்யூவை இந்த கம்பெனி கொடுக்குன்றாங்க. பட் ஓவராலாக பார்க்கும்பொழுது 0.4% அளவுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் வர்றது தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க விப்ரோக்கு. அதனால எபிட் மார்ஜின் 210 பேசிஸ் பாயிண்ட் கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது டெக் மஹேந்திராவுடைய Q1 ரிசல்ட் ப்ரிவியூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.1% தான் growth இருக்குமா, அதாவது ரெவன்யூ growth 1.1% தான் இருக்குமா, 0.7% குவார்டர் ஆன் குவார்டர் டாலர் டைமில் growth இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து கம்யூனிகேஷன், பிஎஃப்எஸ்ஐ அண்ட் ரிட்டைல் ஏரியா கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அதாவது கொஞ்சம் அதிகமான ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆட்டோமேட்டிவ் வந்து சாஃப்டாக தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து எல்என்டி மெட்ரி பார்த்தீங்கன்னா அதுக்கு 0.3% growth தான் சொல்லியிருக்காங்க. லோவர் தென் 1.5% குவார்டர் ஆன் குவார்டர் கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம். அதாவது இந்த குவார்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது 1.5% அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்திருக்கு, அது வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறதான் அவங்க சொல்கிறதா இருக்குது. ஃபைனலாக எம்ஃபசிஸ் பார்த்தீங்கன்னா எம்ஃபசிஸ் கம்பெனிக்கு 1.8% குவார்டர் ஆன் குவார்டர் கான்ஸ்டன்ட் கரன்சி growth இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்பொழுது எந்த கம்பெனியுமே வந்து ஒரு பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்குறதான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது. அதனால தான் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வந்து பெரிய அளவில் 30%, 33% அந்த ரேஞ்சுக்கு கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐடி ஸ்டாக்குக்கான அவங்களுடைய வேல்யூவேஷனை குறைச்சிருக்காங்க. என்ன டார்கெட் கொடுத்தாங்களோ அந்த டார்கெட்டை குறைச்சிருக்காங்க. ஸோ இப்போ நான் மென்ஷன் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஐசிஐசிஐ செக்யூரிட்டி சொல்கிறத ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அண்ட் ஆல்சோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே அவங்க சொன்னதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இது எப்பப்போ சரியாகும் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம ஏற்கனவே வந்து சில வீடியோஸில் சொல்லியிருக்கிறோம். ஐடி அண்ட் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குது. ஒரு 1 to 2 years ஆகுது இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு செட்டில் ஆகி திருப்பி ரெக்கவர் ஆகிறதுனா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பொதுவாகவே இந்த ஏஐ
உள்ள வந்ததுனால நிறைய பிரச்சனைகளை மீட் பண்றாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்டோட வேல்யூ வந்து 1 கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். அந்த 1 கோடி ரூபாங்கிற ப்ராஜெக்ட் வேல்யூக்குள்ள வந்து அந்த ப்ராஜெக்ட்ல எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க, அதுல எத்தனை பேர் ஹையர் அஃபிஷியலா இருக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து லோ கிரேட்ல இருக்கிறாங்க, எத்தனை பேர் மிடில் மேனா இருக்கிறாங்க, ஐ மீன் மிடில் கேட்டகரியில இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன சேலரி பேக்கேஜ் இருக்கு, அவங்க ஒவ்வொருத்தருடைய எஃபிஷியன்சி என்ன, இதை பேஸ் பண்ணி இன்சென்டிவ் என்ன, இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் வந்து அந்த 1 crore அப்படிங்கிற பட்ஜெட்டை வந்து கோட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கும்போது இப்போ 5 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஏஐ செய்யுது அப்படின்னா, அப்போ 5 பேருக்கான சம்பளம் அங்கே தேவையில்லை. அதை நீங்க கட் பண்ணிட்டு இதுக்கான இதை மட்டும் என்ன அப்படிங்கிறத பார்த்து கொடுங்க. அந்த 1 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்டை எங்களுக்கு 70 லட்சத்துக்கு பண்ணி கொடுக்க முடியுமான்னு பாருங்க அப்படின்னு கிளைண்ட் கேட்பாங்க. அந்த கிளைண்ட் அந்த மாதிரி கேட்கும்போது, நான் 200 ரூபாய்க்கு பண்ணி தரேன் சார், 50 ரூபாய்க்கு பண்ணி தரேன் ரேஞ்சுக்கு வேற கம்பெனிஸ் அதை காம்படிட்டரா உள்ள வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து நிறைய ஐடி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்கக்கூடிய ஒரு மேஜரான இஷ்யூ. ஓகேவா? இந்த இஷ்யூ எல்லாம் வந்து ஒரு அதாவது ரெண்டுமே சேர்ந்து ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணி இதுதாண்டா முடிவு அப்படிங்கிற மாதிரி இந்த தெளிவு வர்றதுக்கே என்ன எப்படியும் ஒரு 2 வருஷம் ஆகும்னு எனக்கு தோணுது. அதனால இப்போதைக்கு வந்து ஐடி ஸ்டாக்ஸ்ல போட்டு வச்சிருக்க பணத்தை வந்து வேற இடத்துல நல்லதா வச்சுக்கிட்டா கூட நல்லதான்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த விஷயங்களை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்க பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.